Taste the Daily. தாங்கள் கேட்டுள்ள பானை சின்னம் 100% கிடைக்க வாய்ப்புள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பானை சின்னம் இன்னைக்கு கிடைக்குமா? என்ன ஸ்டேட்டஸ்? விழுப்புரம் தொகுதியிலும் சிதம்பரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பானை சின்னம் கோரி மனு செய்திருக்கிறோம். எங்களை தவிர வேறு யாரும் பானை சின்னம் கேட்கவில்லை 2 தொகுதிகளிலுமே. ஆகவே எங்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படுவதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ரத்து செய்ததுக்கு பிறகும் கூட இன்னைக்கு சின்னம் இறுதி செய்யறாங்க. வாய்ப்பு இருக்குமா விசிக? தேர்தல் ஆணையம் பொது சின்னமாக வழங்குவதற்கு இயலாது என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் 5-6 மாநிலங்களில் போட்டியிடுகிறோம். மகாராஷ்டிரா உட்பட எல்லா மாநிலங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னமாக பானை வேண்டும் என்று கோரினோம். பொது சின்னமாக வழங்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஃப்ரீ சிம்பல், அதாவது சுயேட்சைகளுக்கான சின்னங்களை ஒதுக்குவதற்கு ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அலுவலருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சுயேட்சை வேட்பாளரை போல சுயேட்சை சின்னத்தை இன்றைக்கு நாங்கள் பெற இருக்கிறோம். எங்கள் சின்னத்தை கோரி வேறு யாரும் விண்ணப்பிக்கவில்லை. எனவே எங்களுக்கு கிடைப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது. விசிக உட்பட மதிமுகவுக்கு விதிப்படி தான் ரத்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது தவறு. எங்களுக்கு சொல்லப்பட்ட காரணம் தேர்தல் நீதிமன்றத்திலே, டெல்லி உயர்நீதிமன்றத்திலேயே எடுத்து விலக்கி சொன்னோம். அதற்கு அவர்கள் வருத்தம் தெரிவித்து அவர்கள் போட்ட ஆணையை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. 1% கூட இவங்க வாக்கு வாங்கவில்லை என்று சொன்னார்கள். நான் ஒரே ஒரு வேட்பாளர் ஒரே ஒரு தொகுதியில் 1.18% நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு போட்ட ஆணையை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். மறுபடியும் வேறு சில காரணங்களை சொல்லி மறுதளித்திருக்கிறார்கள். இது திட்டமிட்டு செய்த ஒரு சதி வேலை. இருந்தாலும் பொது சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. அந்தந்த மாநிலங்களில் நாங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்வோம். தமிழ் தாய்மொழியா இல்லைன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. நிச்சயமாக பானை சின்னம் இந்த முறை தேர்தலில் தங்களுக்கு கிடைக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ராஜ்குமார். Taste the Daily.